தஞ்சாவூர் மாவட்டத்தில் மாவட்ட நலவாழ்வு சங்கம் வந்து 2 நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒன் பை ஒன் பார்க்கலாம். தஞ்சாவூர் மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அதற்கு கீழே செயல்பட்டு வரக்கூடிய நகர்ப்புற நலவாழ்வு மையத்தில் வந்து வேரியஸ் வேக்கன்சிஸை ஃபில் பண்ணுறதற்கான நோட்டீஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இது வந்து ஸ்டாஃப் நர்ஸ், டிரைவர் மற்றும் ஃபிசியோதெரபிஸ்ட் பணியிடத்திற்கான நோட்டீஸ் வந்து இதில் இருக்குது. இது எல்லாத்திற்கும் ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 28/10/2025 மாலை 5 மணிக்குள்ளே அப்ளிகேஷன் வந்து ரீச் ஆகணும். யாரெல்லாம் எலிஜிபிள், எவ்வளோ வேக்கன்சி அப்படின்றத பார்க்கலாம். ஸ்டாஃப் நர்ஸ் செவிலியர் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் 18,000 ரூபாய் சேலரி, ஒரு வேக்கன்சி இருக்குது. மேக்ஸிமம் வந்து 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். டிஜிஎன்எம் டிப்ளமோ இன் ஜெண்டர் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி டிஜிஎன்எம் முடித்த கேண்டிடேட் அல்லது பிஎஸ்சி நர்சிங் முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். அதே மாதிரி நர்சிங் கவுன்சிலில் பதிவு பண்ண கேண்டிடேட்டாக இருக்கணும். அடுத்தது ஓட்டுநர் டிரைவர் பணியிட பொறுத்த வரைக்கும் 13,500 ரூபாய் சேலரி, ஒரு வேக்கன்சி இருக்குது. மினிமம் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும், பேட்ஜ் வச்சுருக்கணும். சரிங்களா? ஹெவி வெஹிக்கல்ஸ், அதாவது ஹெவி வெஹிக்கல்ஸ்க்கான ஹெவி லைசன்ஸ் வந்து மினிமம் 2 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அவங்க எலிஜிபிள். ஃபிசியோதெரபிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 13,000 ரூபாய் சேலரி, ஒரு வேக்கன்சி இருக்குது. பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபிஸ்ட் முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். சரிங்களா? மூணுத்துலேயும் வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இது வந்து ஒப்பந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு பணியிடம். பணி வந்து நிரந்தரம் பண்ண மாட்டாங்க. 11 மாதங்கள் வந்து உங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து இருக்க மாதிரி இருக்கும். ஒரு நாள் வந்து பிரேக் கொடுத்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஜாயின் பண்ணும்போது நீங்கள் வந்து அண்டர்டேக்கிங் கொடுத்துட்டு தான் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். tanjavur.nic.in வெப்சைட்டில் வந்து அப்ளிகேஷன் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி நீங்கள் வந்து அப்ளிகேஷன் அனுப்பணும். அதற்கூட வந்து செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் எல்லாத்தையும், உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸோடைய காப்பீஸ் எல்லாத்தையும் என்க்ளோஸ் பண்ணி அனுப்பணும். நேர்லையோ தபால் மூலியமாகவோ நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணலாம். சப்மிட் பண்ணுறதற்கான லாஸ்ட் டேட்டு 28/10/2025 மாலை 5 மணி. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சு அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு மார்க் ஷீட்டு, 12ஆம் வகுப்பு மார்க் ஷீட்டு, டிகிரி டிப்ளமோவுடைய மார்க் ஷீட்டு, அதனுடைய சர்டிஃபிகேட்ஸு, டிசி, ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்ஸு, கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்ஸு, டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபு, அதே மாதிரி ஆதார் கார்டு, சாதி சான்றிதழ், ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அதனுடைய சர்டிஃபிகேட்ஸு, ஏதாவது முன்னுரிமம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான இது, முன்னுரிமை கேட்குறீங்க, ப்ரையாரிட்டி கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான ப்ரூஃபு, அதற்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இணைச்சி அனுப்பணும். அப்ளிகேஷன் வந்து அனுப்புறதுக்கான அட்ரஸ்ஸு செயலாளர், மாவட்ட நலச்சங்கம் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலகம், காந்திஜி ரோடு, நியர் எல்ஐசி பில்டிங், தஞ்சாவூர் 613001 அப்படின்ற அட்ரஸ்க்கு அனுப்பணும். கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க 043622273503. ஏதாவது டவுட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இந்த நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். சரிங்களா? இதான் வந்து அப்ளிகேஷன் வந்து இது ஸ்டாஃப் நர்ஸ்க்கான அப்ளிகேஷன். இதில் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. எல்லா அப்ளிகேஷனும் ஆல்மோஸ்ட் காமன் தான். நேமு தமிழ்லையும் மென்ஷன் பண்ணணும், ஆங்கிலத்திலையும் மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய தந்தை அல்லது கணவருடைய பெயர், கைபேசி எண், பிறந்த தேதி, அதே மாதிரி முன்னுரிமையான டிரான்ஸ்ஜெண்டர், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸா, இல்லை டிசர்டட் ஒய்ஃபா, டிஸ்ட்ரிபியூட் விடோவா, என்ன நீங்கள் வந்து முன்னுரிமை கேட்குறீங்க அப்படின்றத வந்து டிக் பண்ணிக்கோங்க. அதற்கான ப்ரூஃபையும் நீங்கள் என்க்ளோஸ் பண்ணணும். 10th நீங்கள் எடுத்த பர்சன்டேஜ் எவ்வளோ, 12th எவ்வளோ பர்சன்டேஜ், டிகிரி டிப்ளமோவில் எவ்வளோ பர்சன்டேஜ், எல்லாத்தையும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, கொரோனா நோய் தடுப்பு பணியில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அது வந்து எவ்வளோ வருடம் ஒர்க் பண்ணீங்க, எங்கே ஒர்க் பண்ணீங்க அப்படின்றத டீட்டெயில்ஸ்லாம் வந்து மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் எந்த பிளாக், எந்த தாலுக்கா, எந்த டிஸ்ட்ரிக் கீழே வரீங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணணும். உங்களுடைய ஆதார் அட்டையோடைய ஆதாரில் இருக்கக்கூடிய அட்ரஸ் என்ன அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணணும். அதனுடைய டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி பின்கோடோட கொடுக்கணும். கீழே சைன் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டிரைவர் பண்ணி எடுத்திருக்கும். இதில் எக்ஸ்ட்ராவாக வந்து உங்களுடைய டிரைவிங் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கும் ஆல்மோஸ்ட் சேம் தான் அப்ளிகேஷன். சரிங்களா? தஞ்சாவூர் மாவட்டத்திலேயே இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் வட்டார ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வந்து வேக்கன்சி இருக்குது. இது வந்து மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் மற்றும் மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர். இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடரில் 12 வேக்கன்சி இருக்குது. இதுவும் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்கக்கூடிய ஒரு வேக்கன்சி தான். 18,000 ரூபாய் சேலரி. டிஜிஎன்எம் முடித்த கேண்டிடேட், பிஎஸ்சி நர்சிங் முடித்த கேண்டிடேட் இதற்கு எலிஜிபிள். அடுத்தது மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேல் மற்றும் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 பொறுத்த வரைக்கும் 14,000 ரூபாய் வந்து சேலரி. 3 வேக்கன்சி இருக்குது.
மினிமம் +2ல் பாட்னி சுவாலஜி இல்லை பயாலஜி ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். தமிழ் லாங்குவேஜ் வந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். அதே மாதிரி 2 வருடம் மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேல் அல்லது சானிடரி இன்ஸ்பெக்டர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் முடித்த கேண்டிடேட் இதற்கு எலிஜிபிள். சரிங்களா? ரிமைனிங் கண்டிஷன் எல்லாமே வந்து இது சேம் தான். ஏன்னா வந்து டிஹெச்எஸ் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. அட்ரஸும் பார்த்திங்கன்னா சேம் அட்ரஸ் தான். உங்களுக்கு வந்து ரிமைனிங் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் மட்டும் மாறும். அப்ளிகேஷனில் மேலே மட்டும் மாற்றிருப்பாங்க. அந்த கன்சர்ன் அப்ளிகேஷன் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அப்ளிகேஷனை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் பண்ணி ஃபில் பண்ணி அனுப்பணும். சரிங்களா? அதே மாதிரி ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2க்கு வந்து இந்த அப்ளிகேஷன் இதுவும் வந்து எல்லாமே காமனான அப்ளிகேஷன் தான். மேலே மட்டும் என்ன போஸ்ட்டோ அது மட்டும் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடிய போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து நெசசரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் செல்ஃப் அட்டெஸ்டட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இணைச்சி அனுப்பணும். சரிங்களா? இது வந்து இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது வந்து இருக்கக்கூடிய போஸ்ட் எதற்காவது எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி.